அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், இதில் விரிவான வாதங்கள் என்ன செய்கின்றன, நிறைய இருக்கின்றன. அடுத்ததாக சூனியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சூனியம் ஷிர்கு, சூனியம் என்னது குஃப்ரு. அதனால இந்த சூனியத்தை நம்புகின்றவர்களுக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. சூனியத்தை நம்புகின்றவர்களுக்கு பின்னால தொழக்கூடாது அப்படி என்று சொல்லி ஆரம்பமாக இந்த பிரச்சனை என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. ஏற்பட்டது கேள்விகளாக மாறி அவர் சூனியத்தை நம்புறவங்க பின்னால தொழக்கூடாது என்று குறிப்பிட்ட சில உலமாக்களையும் சொல்லி அவர்களுக்கு பின்னால தொழக்கூடாது என்று ஒரு பிரச்சனை எழுந்துச்சு. அதுக்கு பின்னால இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சூனியத்தை என்னது அந்த அந்த சூனியத்தை நம்புகின்றவர்கள் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. அதாவது நம்ம சவுதி உலமாக்கள் எடுத்துக்கொண்டாலும் இப்படி டீப்பான விஷயங்கள்லாம் சொல்லி மறுத்தாண்டுவீங்க இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் சொன்னால் நாங்க அப்படி சொன்ன உலமா ஒருத்தர் தெரிவாரையானால் அவருக்கு பின்னாடி சொல்லக்கூடாது. அவர் அதெல்லாம் கண்டுக்கிறாம ஆய்வுக்கு போகாம அவர் போனாலும் தொழிற்சார் வந்து அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு இவர் இதுக்கு நியாயப்படுத்தி பேசக்கூடியவர் என்று ஒருவரை பற்றி தெரிந்தால் அவர் அங்கே தொழுவித்தால் சவுதியை தொழுவித்தாலும் நம்ம தனியாக தான் தொழ வேண்டும். ஆரம்ப காலமாக அதாவது இலங்கையில ஜமாத்து தக்ஃபீர் ஜமாத்துல் முஸ்லிமினுடைய தன்னை அழைத்துக் கொண்டிருந்த உமர் அலி ஹஸ்ரத் அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், பையத்து செய்யாதவன் காவிர் என்று சொன்னான். பையாத்து செய்யாதவன் காவிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு அப்ப இவர் காபிரா அவர் காபிரா அண்ட் இப்படி எல்லாம் கேள்வி வந்தது. புகாரி முஸ்லீம் காபிரா, அப்ப அவனோட ஹதீஸ்ல எப்படி எடுப்பீங்க இப்படி கேள்வி வந்த உடனே பார்த்தாரு, ரெண்டா பிரிச்சாரு. யாரு மறுத்தார்களோ, பையத்தை மறுத்தார்களோ அவர்கள் மட்டும்தான் காஃபிர். பையத்தை மறுக்காதவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். சேம் கன்செப்ட் இந்த கன்செப்டை எடுத்துட்டாங்க. இப்ப என்ன பொதுவாக இதுதான் வழிகேட்டுடைய வரலாறு. ஆரம்பத்திலே அப்படித்தான். இப்ப இவங்க அந்த கான்செப்ட் எடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சூனியத்தை யார் இந்த ஆய்வுகள் எல்லாம் போய் இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கி அதுக்கு பின்னால மறுத்தா அவர்களை பின்னால தொழக்கூடாது. மற்றபடி தெரியாம மறுத்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு என்னது, அவர்களை பின்னால தொழலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது 2-3 வகையில பிழை. 2-3 வகையில இது பிழை. இது நிறைய இடங்கள் அது பிழையாகவும் அமையும். நான் கேட்கிறேன், சூனியம் போன்ற ஷிர்க்குக்கு நீங்க சூனியத்தை சொல்லுகின்ற அமைப்பில் உள்ள ஷிர்க்குக்கு இது சரி வருமா? சூனியத்தை சொல்லுகின்ற அமைப்புள்ள ஷிர்க்கு இது சரி வருமா? இப்போ ஒருத்தன் கபர் வணங்குறான், இன்னொருத்தன் சிலையை வணங்குறான். இவனுக்கு பின்னால அவன் தெரியாம செய்யறானதுக்காக தொழலாமா அப்படின்னு கேட்டா அதை என்ன செஞ்சிடும், அந்த இடத்திலேயே நீங்க அந்த வாதத்தை மறுப்பீர்கள். அந்த அமைப்புல தான் இது இருக்கிறது. ஆனா இந்த கேள்வியே முதலாவது பிழை. அதாவது இந்த வாதமே முதலாவது பிழை. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, கேள்வி ஒருவரை அல்லாஹ் நரகத்தில் போடுவானா இல்லையா என்பதை பற்றியல்ல. இதே மாதிரி நம்பியவர்கள் நரகம் செல்வார்களா இல்லையா என்பதை பற்றியதல்ல கேள்வி. கேள்வி இது சிறுக்கென்று விளங்கிய நாம் அவர்களுக்கு பின்னால் தொழலாமா என்பதான் கேள்வி. அவர் அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையான்றது கேள்வி இல்லை. போரால் சூனியத்தை நம்புறாரு, ஆய்வெல்லாம் படிச்சுட்டு நம்புறாரு, அல்லது ஆய்வெல்லாம் படிக்காம இன்னொருத்தர் நம்புறாரு. இவர்களை அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா என்பதல்ல கேள்வி. சிறுக்கென்று விளங்கின நாங்க தொழலாமா இல்லையான்றதான் கேள்வி. அவனுக்கு விளங்குதா இல்லையா, அவன் அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா, அது இறைவனோட சம்பந்தப்பட்ட விஷயம். கேள்வி எங்களுக்கு விளங்குது சிறுக்கண்டு, எங்களுக்கு விளங்குது குஃப்ரண்டு, தொழலாமா? ஒருவர் உது இல்லாம வாரார் ஒரு இமாம், எங்களுக்கு தெரியும் அவருக்கு உது இல்லை, அவருக்கு தெரியும் அவர் உது இல்லாமிக்கிறார். அவர் உது இல்லாமல் அவருக்கு தெரியாம தொழுவதனால் நம்ம பின்னால் தொழலாம் அர்த்தம். தெரிஞ்சவன் நான் தொழக்கூடாது. அதே போல இந்த சூனியம் ஷிர்கு குஃப்ரு அப்படி என்று சொன்னால் இறைவனுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துகிறார்கள் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னு சொன்னா, நாங்க அப்படி நினைக்கிறோம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னு சொன்னா, நம்ம விளங்கினமோ விளங்கலையோ எங்களுக்கு பின்னால் தொழக்கூடாது. எங்களுக்கு விளங்கிச்சோ விளங்கலையோ நீங்க தொழக்கூடாது. ஏன், உங்களுக்கு சிறுக்கண்டு விளங்குதே, உங்களுக்கு குஃப்ரண்டு விளங்குதே, அப்ப தொழக்கூடாது. கேள்வியை எப்படி மாத்திட்டாங்க தெரியுமா, அவர்கள் சொர்க்கம் போவார்களா இல்லையான மாதிரி மாத்திட்டாங்க. சொர்க்கம் போவார்களா இல்லையா, அவர்கள் எல்லாம் நரகத்துல போடுவானா இல்லையா என்ற டைம்ல மட்டும் தான் நீங்க என்ன செய்யணும், அப்படி எல்லாம் ஒரு ரேடியா நரகத்துல போட மாட்டான், விளங்காம செஞ்சிருப்பாங்க, தெரியாம செஞ்சிருப்பாங்க என்று சொல்லணும். கேள்வி அதல்ல நாங்க தொழலாமான்றது. நீ சிறுக்கன் நம்புறாய் தானே, நீ குஃப்ரன் நம்புறா தானே, அப்ப நீ தொழக்கூடாது. இதுதான் சொல்லணும். அவனுக்கு தெரியுமா இல்லையான்றது இன்னொரு அம்சம். இதை எப்படி மாத்திட்டாங்கன்னா இந்த மாதிரி. ஏன் இது பிரச்சனை ஆகுது, இந்தியா இலங்கையில் உள்ள இமாம்களண்டா இந்த ஃபத்வா அடிச்சு கொடுத்திருப்பார்கள். மக்கா மதீனால தொழுற பிரச்சனை உண்டாகும். அதாவது இப்ப எல்லாத்தையும் எல்லையெல்லாம் ஒட்டச்சிக்கன் வந்துட்டாங்க. இப்ப இனி அடுத்த எல்லைக்கு வந்தா எல்லா வழிகேடும் எங்க போய் நிக்குமெண்டா, புகாரி முஸ்லிம் எல்லாவற்றையும் மறுக்கிற இடத்துக்கு என்ன செய்யும், போகும். விளங்கிட்டா? அது பொதுவா இல்ல. அப்போ எப்படி ஜமாத்துல் முஸ்லிமின் போச்சோ, எப்படி மூத்தசிலாக்கள் போனாங்களோ, இன்னும் உள்ள நவீன அதாவது இந்த பகுத்தறிவு தர்க்கவாதம் என்றெல்லாம் போனாங்களோ, அவர்கள் அப்படித்தான் செஞ்சாங்க, அதுக்குள்ள போனார்கள். அந்த அடிப்படையில் இப்ப இந்த எல்லைக்கு நிக்குது. என்ன நிக்குது, இப்ப சுதைசுக்கு பின்னால தொழலாமா, ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதைசுக்கு பின்னால தொழலாமா, மாஹிர் அல் முஆக்கிலுக்கு பின்னால தொழலாமா, மகாமிசிக்கு பின்னால தொழலாமா, அதே போல சுரைமுக்கு பின்னால தொழலாமா அப்படின்னு ஒரு கேள்வி அங்க கேட்கப்படுது. ஹராமுக்கு இமாமுக்கு பின்னால தொழலாமா. அப்பதான் ரெண்டா பிரிக்கிறாங்க, விளங்கி சேருது விளங்காம சேருது அப்படின்ட்டு. அது நுட்பமான ஒரு விஷயம், அதனால விளங்கலையா, விளங்கிட்டானே, அது ஒரு நுட்பமான விஷயம், அதனால விளங்காதுன்னு சொல்றாங்க. விளங்கி சேரதா விளங்காம சேரதான்றது அவருடைய சொர்க்க நரகத்தை பத்தி உள்ள விஷயம் அல்ல, அவருக்கு கூலி கொடுக்குற ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம். விளங்கின நான் தொழலாமான்றதான் கேள்வி. அப்ப நீங்க என்ன தெளிவா சொல்லணும், உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையா,
நீங்க வந்து தொழக்கூடாது, அவர்களே அல்லாஹ் மன்னிப்பா, ஏன்னா அவங்க தெரியாம செய்றாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா இதுல ஒரு அற்புதமும் ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, பொதுவா வழிகேடு எப்படி வரும்? ஐயத்தாலையும் யூகத்தால தான் வரும். ஒரு விஷயத்தை வச்சுட்டு யூகிக்கிறது, ஒரு விஷயத்தை வச்சு இப்படி நம்ம யூகிக்கிறது, இந்த மாதிரி யூகத்தால தான் வரும். இந்த யூகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் போனது கொஞ்சம் தூரம் மட்டும் சொல்லலாம். 1400 வருஷத்துக்கு முன்கால் உள்ளதை யூகிச்சேன்னு சொல்லலாம். ரசூல் அவங்களுக்கு இப்படி நடந்தீங்க, இப்படி அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் யூகம் தானே. அதனால தான் ஹதீஸ்கள் மறுத்துட்டு போகுது, அதுக்கு குர்ஆன் வசனம் சப்போர்ட்டா எடுத்துக்கிறாங்க, இதை தவிர வேற எதுவும் இல்லை. ஆனால் இப்ப எந்த அளவுக்கு யூகம் போயிட்டேன்டா, சுதைசையும் சுரைமையும் மாஹிரல் முவாய்க்கிலையும் மகாமிசியை யூகிக்கிற அளவுக்கு போயிட்டு, அவங்க படிச்சாங்களா இல்லையான்னு அழகா ஒரு நெட்டை தட்டுனா புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த பள்ளிக்கு இமாமா வைக்கிறாங்களே, ஹரம் மக்கா மதீனா பள்ளிக்கு இமாமா வைக்கிறாங்களா, அவங்களாம் குரல் அழகு சுற்றி தான் வைக்கிறாங்களா. அவங்களாம் வந்து குரல் அழகு, சும்மா ஓதுறதுலாம் அழகா இருக்குது, அதனால தான் வைக்கிறேன். நான் தெரிஞ்சு அவங்க எப்படி சொல்றாங்கடா பதில, அவர்கள் தெரிந்து என்னது இல்லையா, அவர்கள் வந்து ஒரு பெரிய படிச்சாக்களோ ஆய்வாளர்களாகோ இல்ல, இன்னும் குரல் நல்லா இருக்குது, அழகா ஓதுறாங்க, பள்ளி இமாமா வைக்கிற எப்படி வைப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்கிறாம ஆய்வுக்கு போகாம அவர் போனாலும் தொழுவிச்சார் வந்தார். இன்னும் சொல்ல தொழுவிக்கிற ஆலிம்கள் இருக்காங்களே சகோதரர்கள்லாம், அவங்கள ஆய்வாளர்கள் கிடையாது, நல்ல விளங்கிக்கணும். குரல் உள்ளவர்கள் வந்து தொழுவிக்க வைக்கிறாங்க, ஆய்வாளர்கள் வெளியே இருப்பாங்க, ஆய்வு செய்யறவர்கள் தனியா இருப்பாங்க. நல்ல குரல், இனிமையான குரல் இருக்கு, அவர் விட்டுருவாங்க. அவர் எதையா ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணி நூல் எழுதி இது சிறுதான் சொல்லி அவர் வாதம் பண்ணி கேள்விப்பட்டது இல்ல. ஓதி தொழுவிக்கிறார், கிராத்து வர அளவுதான். இவங்க குரல் நல்லா இருக்குன்னு தொழுகி விட்டுருக்காங்களே தவிர, இவங்க குர்ஆன் ஆராய்ச்சி பண்ணி இத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, அப்படிப்பட்டவர்களா இருந்தா தான் ஆய்வில் இருப்பார்கள். குர்ஆன் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, இனிமையான குரலா இருக்குது, கேட்க நல்லா ஓதுறாரு அப்படிங்கிறதுக்காக வைத்திருக்கிறவர்களுக்கு என்ன கருத்தில் இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. அவர்கள் ஏதாவது புத்தகம் ஆர்டிகல் போட்டாதான் தெரியும். உலமாக்கள் யூனிவர்சிட்டியில படிச்சு கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு கருத்து இருக்கும், ஆய்வு இருக்கும். பள்ளி இமாமா வைக்கிறவங்க எப்படி வைப்பாங்க, அப்ப என்ன எப்படி நினைச்சிட்டாங்க பாத்தீங்களா? அப்ப இப்படித்தான் இமாமா வச்சுக்கிறாங்களே தவிர குரல் வளத்தினால வச்சுக்கிறாங்க. மத்தபடி இந்த மாதிரிலாம் படிச்சு ஆய்வு செஞ்சு அவங்களாம் எப்படி நம்புவாங்க? புகார்ல சூனியம் ஹதீஸ் வந்து அதான் நம்பிட்டு போவாங்க அப்படின்னு தான் நம்புவாங்க. பெரிய பெரிய ஆகலாம் அப்படித்தான் சொல்றாங்க, இப்படித்தான் நம்புவாங்கன்றாங்க. அப்ப யூகிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்க கூடாது. இது யூகிக்கிற விஷயமா? அட்லீஸ்ட் நீங்க அப்படி வந்திருந்தா கூட உங்களுக்கு ஏதோ தவறு என்ன செஞ்சுட்டு பேச்சில் அப்படி வந்துட்டு மனிதர்களுக்கு வரும், வணங்கிட்டா பேச்சு வந்துட்டா, நம்ம அப்படி பேசிட்டனே, அதாவது நான் அறிந்த வகையிலாவது கொஞ்சம் எட் பண்ணி அப்படி பேசிட்டனே என்று சொன்னா கூட என்ன செய்யணும், அதை கொஞ்சம் பார்த்து கரெக்ஷன் பண்ணி என்னது இதை போடாதீங்கடா என்ன செஞ்சிருக்கணும் சொல்லிருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன ஆகிட்டு தெரியுமா, யூகிச்சு சொன்னால் நம்புவாங்கட லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு. அப்ப அப்துல் ரஹ்மான் சுதைஸ் யார் தெரியுமா? அதாவது எல்லா இமாம்களும் தவறு விடுவார்கள், அவரும் தவறு விடுவார், அதுல நாங்க முரம்படல. ஆனா அவர் கலாநிதி, பிஎச்டி, விளங்கிட்டா? எதுல பிஎச்டி தெரியுமா? சட்டத்துறையில, மார்க்க சட்டத்துறையில அவர் கலாநிதி. பல அதாவது பல்கலைக்கழகத்தில் லெக்சரரா இருந்திருக்கிறார். இன்னும் பல இடங்கள்ல ஆய்வாளராக அவர் என்ன செய்யறாரு, இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ அகீதா நூல்களுக்கு விளக்கம் நடத்துகிறார். அதாவது மூத்தசிலாக்களை பற்றி சூனியத்தை பற்றி தனி ஹுத்பாவே ஹரத்துல என்ன செஞ்சுக்கிறாரு, நடத்துகிறார். வேணும்னா நம்ம எடுத்தாரோம். சூனியத்தின் மூலம் மக்கள் எப்படி ஏமாந்து போறாங்க, பொய்யான விஷயங்கள் எல்லாம் எப்படி சூனியம் நம்புறாங்க அப்படின்னு சொல்லி, சூனியம் என்பது உண்மைதான் என்றதையும் சொல்லி மூத்தசிலாக்கிட்ட பேரை சொல்லி மறுப்புன்னு சொல்லி ஹுத்பாவும் செஞ்சுக்கிறாங்க. சரி, தெரியாம செஞ்சா தானே தொழக்கூடாது, இப்ப தெரிஞ்சுதானே செய்யறாங்க. இப்பயாவது எப்படி நம்ம இந்த நுட்பமெல்லாம் விளங்கி நீங்க எப்படி இன்றைக்கு நீங்கள் மறுக்கிறீர்களோ அப்படியே தான் முத்தசிலாக்கள் மறுத்தார்கள், அதுல சந்தேகம் இல்லை. அதை நீங்களே விளங்கப்படுத்துறீங்க. ஆரம்பகால இமாம்கள் எல்லாம் சொன்னார்கள், ஆரம்பகால இமாம்கள் எல்லாம் சொன்னார்கள் என்று நீங்க அந்த வாதம் வைக்கிற நேரத்தில் நீங்க எப்படி நம்பினீங்களோ அப்படித்தான் அவர்களும் நம்பி இருந்தார்கள் என்றதை என்ன செஞ்சுட்டு அதுலயே வந்துட்டு, அப்ப அவர் அது மாதிரி தான் நம்பி இருந்தாங்க, அதெல்லாம் படிச்சுக்கிறாரு. மூத்தசிலாக்களுக்கு மறுப்பு. இன்னும் சொல்ல போனா சுரைம் இருக்கிறாரு, அவர் நிறைய தரிசுகள் இருக்கு. குறிப்பா அகீதா நூல்ல மிக பிரபல்யமான ஒரு விஷயம் ஹாயியத்து இப்னு அபி தாவூத் என்ற ஒரு, அதாவது அகீதா நூல் சூனியத்தை பத்தியெல்லாம் அதுல தெளிவா மறுப்பெல்லாம் வந்து இதுக்கு ஷரஹ் என்ன செஞ்சார், வகுப்பே நடத்தினார். சுரைம் அவர் ஒரு கலாநிதி, அவரும் ஒரு மாஹிரல் முஆக்கில் ஒரு கலாநிதி, எல்லாம் பிஎச்டி மார், எல்லாம் சட்டத்துறையில பிஎச்டி முடிச்சவங்க. நான் தெரிஞ்சு அவங்க வந்து குரலை தவிர வேற எந்த வளத்துக்கும் வைக்கலன்னு சொல்றாங்கடா. ஆனால் இப்ப தொழுவிக்கிற ஆட்கள் அந்த ஆய்வாளர்கள் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவங்க நல்ல இனிமையை ஓதக்கூடியவர்கள், அவ்வளவுதான். அவங்கள்ட்ட என்ன கருத்து நமக்கு தெரியலன்னா நல்ல வச்சுட்டு போயிருங்க. சரி, இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்ச மட்டும் அப்படி இல்ல. அவரை பற்றி பிரபலமான செய்தியும் அது யூடியூப்ல போய் அவர்களுடைய கலாநிதி பட்டம் வாங்குறதுக்காக அவர்கள் ஆய்வு சமர்ப்பிப்பாங்களே, அந்த ஆய்வுக்கு பெரிய ஒரு டெஸ்டிங் நடக்கும், எக்ஸாம் உண்டு. அந்த ஆய்வெல்லாம் யூடியூப்ல என்ன செய்யும், தீசிஸ் கொடுக்குற டைம்ல வெளியே வரும். அதை பார்த்து அப்படி அடிச்சாலே போதும் உங்களுக்கு வந்துரு. இதையே யூகிச்சு சொல்றாங்க. இதையுமே யூகிக்கிறது, எதையெல்லாம் ரசூலான காலத்தை யூகிச்சு ஹதீஸுக்கு மாற்று விளக்கம் சொன்னது மறுத்தது வேறொரு விஷயம். அவர் அதெல்லாம் கண்டுக்கிறாம ஆய்வுக்கு போகாம அவர் போனாலும் தொழுவிச்சார் வந்தார். இன்னும் சொல்ல தொழுவிக்கிற ஆலிம்கள் இருக்காங்களே சகோதரர்கள்லாம், அவங்கள ஆய்வாளர்கள் கிடையாது, நல்ல விளங்கிக்கணும். குரல் உள்ளவர்கள் வந்து தொழுவிக்க வைக்கிறாங்க, ஆய்வாளர்கள் வெளியே இருப்பாங்க, ஆய்வு செய்யறவர்கள் தனியா இருப்பாங்க. நல்ல குரல், இனிமையான குரல் இருக்கு, அவர் விட்டுருவாங்க. அவர் எதையா ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணி நூல் எழுதி இது சிறுதான் சொல்லி அவர் வாதம் பண்ணி கேள்விப்பட்டது இல்ல.
இன்ற விஷயத்துல யோசிக்கிறாங்கன்னா இது வந்து பிழையா இல்லையா, நீங்க தவறுல இருக்கிறீங்களா இல்லையா, இதை நம்ம இது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை சைத்தான் கொண்டு போறான்னு நம்ம யோசிக்க கூடாதா இல்லையா, இது நம்ம யோசிக்கணும். இன்னும் சொல்ல போனா மகாமிசி இவர்கள் எல்லாரும், அதாவது மகாமிசி என்று சொல்றவர் வந்து இந்த குபால என்ன செய்யறாரு, இமாம் ஆகிக்கிறாரு, பெரிய ஆய்வாளர், படிச்சவர். இப்படி எல்லாம் இதை கேள்வி பதில் நடத்துறாங்க, பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்க, குரலுக்காக எல்லாம் கொண்டு வந்து வைக்கல. இன்னும் சொல்ல போனா ஹரத்துல இமாம்கள் நியமிக்கிறது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க இது முடிஞ்சது. சரி, இப்ப சுரைம் இப்ப சுதேசி யாரு, பள்ளி இமாமாக இருந்தவர், இப்ப யாரு தெரியுமா, ஹரம் ஷரீஃப், அதே இந்த மக்கா மதீனாவுடைய விஷயங்கள் எல்லாம் நடக்குவதற்கான தலைவரா வச்சுக்கிறாங்க. அப்ப தலைவர் எல்லா விஷயத்துக்கும் நம்ம மார்க்க சட்ட விஷயங்கள், அந்த விஷயம், இந்த எல்லா விஷயத்துக்கும் அவர் சம்பந்தம் உள்ள தலைவரா வச்சுக்கிறாங்க. எல்லா விதமான நூல்களை நீங்க பார்க்கலாம். இப்ப நான் கேட்கிறேன், சரி இப்ப உங்களுக்கு தெரியாம இருந்து இப்ப தெளிவாயிட்டு தானே, இப்ப தொழலாமா, இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லை, இப்ப தெளிவு. அவர்கள் வந்து சூனியத்தை மறுக்கிறார்கள், மறுத்ததாங்க கொத்துபாக அவங்களோட ஓடியோ மறுப்பு எழுத்து எல்லாமே என்ன செய்யலாம், காட்டலாம். மறுக்கிறாங்க, அது நிச்சயம் தேவைன்னா நான் அனுப்பி வைக்கிறேன், அல்ல நீங்க தேடி நீங்க இப்படி தேடி பார்த்தாலும் கிடைச்சிரும். அது கஷ்டமான விஷயம் அல்ல. பிரபல்யமான செய்தி அவர்களை பற்றியதுதான், ஆதாரங்களும் அதுதான், இப்படி தேடினாலே கிடைச்சிடும். அதுவும் அதுல இமாமா வருகின்றவர்களை செலக்ட் பண்றதுக்கு ஒரு முறையில என்னன்னு சொன்னால், அந்த 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 இது நடக்குமே, அதாவது அந்த அவங்களுடைய கலாநிதி ஒப்புவிக்கிற இடத்துல இந்த சவுதி அரேபியாவுடைய மார்க்க தீர்ப்புக்கு பொறுப்பா வச்சுப்பாங்களே, அவர் இருப்பார். உங்களோட பார்வையில் அவர்கள் சிறந்த ஆய்வாளர்களா இல்ல, இரண்டாவது நீங்களே அதுல சொல்றீங்க ஆய்வாளர்கள் வெளியே இருப்பாங்க, ஆய்வு செய்யறவர்கள் தனியா இருப்பாங்க. உலமாக்கள் யூனிவர்சிட்டியில படிச்சு கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு கருத்து இருக்கும், ஆய்வு இருக்கும். பொதுவாக ஆய்வாளர்கள் பல்கலைக்கழகங்கள் அங்க இங்க தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க, ஹரம் லயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, இப்ப அவர் ஆய்வாளராக இருந்திருக்கிறாரு, ஆய்வாளர்கள் அவர்கள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிறாங்க, பள்ளியில இமாமாவும் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, இருந்திருக்கிறார், இப்ப தலைவராக இருக்கிறார், கலாநிதி ஆய்வு எல்லாம் நிரூபிச்சுட்டேன். இப்பயாவது நீங்க என்ன செய்ய, இதை சொல்லணுமா இல்லையா? குறிப்பாக ஹாயியத்து பின் அபி தாவூத், அதான் நான் திருப்பி சொல்றேன். ஹாயியத்து பின் அபி தாவூத்ன்றது அக்கீதா நூல். அதை வந்து விளக்கம் சொல்றதுல சுரைம் வந்து மிக முன்னணி நிற்கிறார். சுரைம் வந்து இன்றைக்கும் மார்க்க ரீதியான தீர்ப்புகள்ல பல பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர். அப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா சாதாரண பள்ளி மாமா அப்படி, அதனால அவங்க தெரியாம வழங்காம என்ன செஞ்சு இந்த ஆதாரங்களை கண்டுக்கிறாங்க. புகார்ல இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கான், புகார்ல வருது நம்பி என்ன செஞ்சுக்கலாம், தொழுதிக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன செய்கிறீர்கள், சொல்லுகிறீர்கள். அப்படி இல்ல, அவர் உதாரணமா சுதேசுக்கு ஒரு நூல் சொல்றேன், சுதேஸ் எழுதின ஒரு நூல்கள் உண்டு. என்னன்னு சொன்னால் உசூலுல் ஃபிக்ஹ் காயிதாக்களும் மார்க்க சட்ட தீர்ப்பில் அதன் பாதிப்பும். இது ஒரு சிறந்த நூல், ஒரு பெரிய ஆய்வாளர் தவிர எழுதுகிறார். உசூலுல் ஃபிக்ஹுடைய கவாயிதுகளும் அது மார்க்க தீர்ப்பில் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று தனியா நூலை என்ன செஞ்சுக்கிறாரு, எழுதியிருப்பதை பார்க்கிறோம். இது தவறு. இது எல்லா விஷயம், இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தவறான ஒரு வாதம் என்பதை